வணக்கம். இன்றைக்கும் இது என்றைக்குமாக தென்னிந்தியா, தெற்கு, தென் பகுதி என்று சொல்லும் பொழுதே அவங்க மனசில் அப்படி ஒன்று நினைக்கும் பொழுதே ஒரு வெறுப்பு ஒன்று இருக்கும். அது தொடர் காலத்திலிருந்தே இந்த நாடு ஒரு கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டு ஒரு சட்டம் இயற்றும் பொழுதும் இந்த பிரச்சனை இருந்தது தான். இருந்தது இன்னைக்கு வரைக்கும் அது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இதுதான் இன்னைக்கு ஒன்றியத்தின் கல்வி அமைச்சராக இருக்கும் தாமோதர பிரதான். அவர் சாதாரணமாக சொல்கிறார், தமிழ்நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை விரல் நீட்டி சொல்கிறாரு. ஜனநாயகமே அவங்கக்கிட்ட கிடையாது, நாகரிகமே இல்லாதவர்கள் யார்? தமிழ்நாடு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை சொல்கிறேன்னா அப்போ தமிழ்நாடு மக்கள் என்னவா அவங்கள தேர்ந்தெடுத்திருப்பாங்க? அடிப்படையாக நினச்சிக்கோங்க. இந்த ரெண்டு வார்த்தைங்க, ஒன்று ஜனநாயகமற்றவர்கள், இன்னொன்று நாகரிகமற்றவர்களா. இது ரெண்டுத்துக்கும் வடநாட்டு மக்களை நீங்கள் என்ன பாடுபடுத்தி வச்சுருக்கீங்க தெரியுமா? நினச்சி பாருங்க. வடநாட்டில் இருக்க மக்கள், நாங்கள் எந்த காலகட்டத்தையும் சொல்கிறோங்க, மக்கள் மீது எந்த வெறுப்புமே கிடையாது. ஏன்னா அந்த மக்களை நீ என்ன ஆக்கி வச்சிருக்க? இன்னைக்கு அவங்களுக்கு என்ன கோவம்னா, இன்னைக்கு தென்னாடு மேல கோவம் என்னன்னா, 40 MP சீட்டு பாண்டிச்சேரி உட்பட தமிழர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் போய் உட்காராங்கன்னா அங்கே 40 பேர். அந்த 40 பேருமே பிஜேபிக்கு எதிராக வாக்களித்தவர்கள். அதில் தேர்வு செய்யப்பட்டவர்களாக போயிடான். அப்போ இவன் ஆளுங்கட்சியாக உட்காந்திங்கன்னு இந்த வடநாட்டு மக்கள்கிட்ட என்ன கருத்தை பரப்புவான்? இது இன்னைக்கு இல்லை, அன்றையிலேருந்தே இருக்குது. இன்றைக்கி எங்கே நிற்குதுன்னா, வெறுப்புணர்ச்சியின் உச்சத்துக்கு நிற்குது. வெறுப்புணர்வின் உச்சம் காலகட்டத்தை தவிர்க்கவே முடியாது. ஏன்னா அங்கே என்ன நிலைமை? அகோரின்னு சொல்கிறான். அவன் எப்போ காக்கன்னு கேட்டால், உடம்பெல்லாம் அந்த இந்த சாம்பலம் பூசிக்கின்னு உடம்புல ஒரு துணி கிடையாதுங்க. அதை இப்படி பிடிக்கிறது, அப்படி பிடிக்கிறது, அதில் ஒரு வாழ்த்து பெறுறது எல்லாமே நடக்குது அந்த மக்கள்கிட்ட. அவனும் நடமாட்டம் நடந்துனே இருக்கிறான். ஆனால் இவன் சொல்கிறான் நமக்கு நாகரிகமற்றவர்கள். இது எந்த நாகரிகம்? இதை நீங்கள் வச்சு ஓட்டு கேளுங்க. தமிழ்நாட்டில் பிஜேபிக்காரன் நாளைக்கு ஓட்டு கேட்குறவன் தானே, நீ வந்து கேளு, நாங்கள் நாகரிகத்தில் எங்கே இருக்கோம், நீங்களாம் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டு பாரு. இன்னைக்கு ஜனநாயக பூர்வமாக அவங்க ஒரு குரல் எழுப்பது ஜனநாயகத்துக்கு எதிர்ன்னு சொல்லிட்டு மக்கள் விரும்புகிறாங்களாம். மும்மொழி கொள்கையை, முன்மொழி திட்டத்தை விரும்புகிறாங்களாம். ஏதோ நான் ஹிந்தி கற்றுக்கணும்னு ஆசையோடு இருக்காங்களாம். அது இந்த அரசாங்கம், திராவிட அரசாங்கம் மண்ணெள்ளி போட்டுருச்சான். இன்றைக்கும் அது ஒரு நாடகமாக நடத்தி கொண்டு இருக்குதான். இதை வச்சு தான் சொல்கிறேன் நாகரிகமற்றவர்கள். ஏன்னா இங்கே தமிழ்நாடு அரசிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களை இந்த PM ஸ்ரீ இந்த திட்டத்தில் கையெழுத்து போகிறதா சொல்லிட்டு யூடர்ன் போட்டுக்கின்னு எல்லாம் ஆதாரத்தை காட்டுறோம். தமிழ்நாடு போயிடுச்சு, சூப்பர் முதல்வர்னு ஒருத்தர் உள்ள வந்து தான் இதெல்லாம் நாசப்படுத்தினான்னு இவனே கேள்வியை கேட்டு அந்த கேள்விக்கு பதில கனிமொழி அவர்களிடம் கேட்குறான், யார் அந்த முதல்வர்னு. ஏண்டா நீ தாண்டா சொன்ன, யூடர்ன் போட்டுட்டு போனதுக்கான காரணம் சூப்பர் முதல்வர்னு சொன்னில்லையே, அவன் யார் நீ தானே சொல்லணும். அந்த யோக்கியதையெல்லாம் கிடையாது. ஆனால் எதையாவது ஒன்று பரப்புறது, அதுக்கு இங்கே ஒரு அடியாள் RSSன் கூலி வாங்கிக்கின்னு இங்கே வியாபாரத்தில் இருக்கிற அண்ணாமலைன்ற ஆளுங்கள்லாம் இன்றைக்கி என்ன பேசுகிறாங்கன்னா, 1 கோடி கையெழுத்து வாங்க போகிற எங்களுக்கு 10 லட்சம் கையெழுத்து இன்றைக்கே போட்டான். என்ன தாண்டா வாங்கிட்டேன்றீங்க, வாங்க போகிறேன்றீங்க, 70 லட்சம் வாங்கினேன்றீங்க, இப்போ 10 லட்சத்து இப்போ தான் தொடரன்றீங்க. இது எத்தனை நாள் தானே? 5 நாள்ன்றீங்க. ஆனால் போன இடத்துல மடக்கி அடிக்கிறான். இன்னும் பிஸ்கட் பாக்கெட்டு கொடுத்து வாங்கணுன்னா என்னடா இது? குழந்தைங்கிட்ட போய் கையெழுத்து வாங்குவியா? குழந்தைகளுடைய அறிவு நிலையில் ஹிந்தி தேவைன்னு சொல்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன இருக்குது? என்ன படிப்பு படிக்க போகிறன்னு கூட தெரியாத பிள்ளைங்கிட்ட போயிட்டு இந்தியை பற்றி இவங்க கேள்வி கேட்டாங்களாம், மும்மொழியை பற்றி சொன்னாங்களாம். யார்? பிஸ்கட்டை கொடுத்துட்டு. விவேகானந்தரை எப்படி போட்டுறாங்க? விவேகானந்தர் இதை சொன்னார், அதை சொன்னாருன்னு இங்கே சொல்கிறல்ல, அவர் இன்னொன்று சொல்லிக்கிறாங்க. அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பசி என்னும் பொழுது மாட்டை உரித்து சாப்பிடலான்னு சொல்கிறார். அவன் பசி, எனக்கு மனிதன் பசியில் இருக்கான், அவனுடைய பசியை தீக்கணும், அதற்கு
மாட்டுடைய இறைச்சியை பயன்படுத்துறது உண்றது தப்பு இல்லை, அதை சாப்பிடலான்னு சொன்ன விவேகானந்தரை 1000 மடங்கு நீங்கள் புகழுறீங்க. ஆனால் அந்த செத்த மாட்டை தன்னுடைய பசிக்கு வெட்டி சாட்டாம அவனையே வெட்டி கொன்னீங்க. உங்கள் மனிதாபிமானம் இவ்வளோதான். இந்த மனிதாபிமானத்துக்கு உரிய நீங்கள் இங்கே வந்து ஜனநாயகம் மற்றவர்களா? என்னடா ஜனநாயகம் பண்ணீங்க? எந்த ஜனநாயகம்? ஒரு இடத்துல கூட இவங்களுடைய உறுதிப்பாடு எல்லாமே ஆர்எஸ்எஸ்க்கு கூலி ஆட்களாக வேலை செய்து அந்த நாட்டை அடிமையால் இருக்கணும். இதுதான் இந்த ஒரு இடத்துக்கு தான் இதோடைய இறுதி செய்தியாக ஒன்று சொல்கிறோம். நீங்கள் ஏன்னா நம்ம வடக்கு தெற்கு எப்படி இருக்குன்றதுக்கு வந்து இங்கித்திய ராஜீவ்காந்தி கொலை வழக்கை எடுத்து நடத்திய சிபிஐ அதிகாரி ரகோத்தமன் அவரை வந்து ஒரு பேட்டி கேட்குறாங்க. ஐயா, இதை போல் வந்து நீங்கள் பயிற்சி காலத்தில் இருந்த பொழுது தான் அண்ணாவின் மரணம் இங்கே நிகழ்ந்தது. தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்த அறிஞர் அண்ணா அவர்கள் 1969ஆம் ஆண்டு பிப்ரவரி 3ஆம் தேதி இறந்தார். இந்த செய்தி தமிழ்நாடு தாண்டி இந்திய துணைக்கண்டத்தின் அனைத்து பகுதிகளுக்கும் பரவுது, செய்தியாக்கப்படுது, வானொலியில் அறிவிக்கிறாங்க. ஆனால் நீங்கள் இருந்த அந்த பயிற்சி இடத்துல அங்கே இனிப்புகளை வழங்கி கொண்டாடியதாக ஒரு செய்தி இருக்கிறது. அது உண்மையா? அதோடைய எது என்னன்னா அவர் அப்படியே சொல்கிறார். அந்த வீடியோவை போக அந்த வீடியோவை தயவு செய்து பாருங்கள், அடிப்படையாக பாருங்கள். ஏன்னா இதோடைய வீடியோ இன்னும் பலரும் சொல்லியிருக்காங்க. இது இப்போ வந்திருக்கு, ஒரு 10 நிமிடம் இல்லை 5 நிமிடம் தான் ஓடும். அந்த வீடியோவுடைய முழு செய்தியை பாருங்கள். அதில் அவர் சொல்கிறாரு, இந்த செய்தி வந்ததுமே எப்படியுமே எங்களுக்கு யூஸ்வலாக முன்னே அறிவிச்சிருவோம் மெனு எது என்ன இன்றைக்கி என்ன உணவுன்னு சொல்லிட்டு. அங்கே இருக்கிற மெனு எங்களுக்கு வழக்கமாக உள்ளது. ஆனால் அன்றைக்கு எல்லாமே தடல் படலாம் ஏதோ ஒரு மகிழ்ச்சியை கொண்டாடுகிற அளவுக்கு இனிப்புகளாக இணைத்து கொடுத்து முழுமையாக கொண்டாடினாங்க. இதை எங்களோடு இருந்த ஒருத்தர் என்னோட கேட்டார். நாங்களும் இதை எடுத்து கேட்கலான்னு பார்த்த இடத்துல அவங்க இதுக்கான மதிப்பு கிடைக்காது, இது வடக்கு தெற்குன்னு நீங்களே உங்களை எக்ஸ்பிரஸ் பண்ணிக்காதீங்க, இனி எங்களுக்கு உயர் அதிகாரிகள்லாம் சில பேர் சொன்னதுனால நாங்கள் உண்ணாவிரதம் இருந்து அதை நிறைவு செய்து கொண்டேமே தவிர ஆனால் எங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ண முடியல. இது வந்து ஐஏஎஸ் அதிகாரிகள் மத்திய உருவாக்குற இடத்துல இந்த நிலைமைனா இவங்க தான் இன்னைக்கு தமிழ்நாட்டை ஆள்றாங்க. உங்கள் சிபிஐ பயிற்சி காலத்துல தமிழக முதலமைச்சராக இருந்த பேரறிஞர் அண்ணாவின் மரணத்தை வட இந்தியர்கள் பட்டாசு வெடிச்சு இனிப்பு கொடுத்து கொண்டாடினாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இது உண்மைதானா? பிப்ரவரி 1969 நியூஸ் வந்துச்சு, இந்த அண்ணாதுரை சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாடு இறந்து விட்டார் அப்படி என்று. எங்களுக்கு என்னன்னா மெஸ்ஸிலெல்லாம் வந்து எல்லா மெஸ்லையும் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் மெஸ்ஸு எல்லா மெஸ்லையும் வந்து ஒரு வாரத்துக்கு என்னென்ன மெனுன்னு ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. அது ஒரு மெஸ் கமிட்டின்னு இருக்கும். அது எல்லாமே நம்ம ட்ரைனிங்ஸ் தான், ஐபிஎஸ் ட்ரைனிங்ஸ் சேர்ந்து தான் பண்ணுவாங்க. ஒவ்வொரு நாளைக்கு ஒரு இது மெனுவை ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. அந்த மெனுவெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறதை மாற்ற மாட்டாங்க யூஸ்வலாக. ஆனால் இந்த நியூஸ் கேட்ட பிறகு அந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் மெஸ்ஸில் மெஜாரிட்டி அவங்க தான் நார்த் இந்தியன் தான் ஐபிஎஸ்ல இருந்தாங்க அப்பொழுது. அப்போ திடீர்னு அந்த மெனுவை மாற்றிட்டு ஸ்வீட்ஸு இதெல்லாம் போட்டு ரொம்ப எல்லாம் என்னமோ ஏதோ ஒரு பெரிய சந்தோஷமாக கொண்டாடினாங்க. அதை பார்த்த குமாரசாமி என்ற ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், அப்பொழுது என்னுடைய கவுண்டர் பார்ட்டாகப்பட்டவர், நான் அங்கே பேசும்போது, கௌதமன் இது என்ன அநியாயமாக இருக்குது, நீ வந்து இதை வந்து ஒரு அகாடமி வெளியில் பண்ணலாம், பட்டு அகாடமியில் நம்மலாம் எல்லாம் ஒரே இந்தியன் போலீஸ் ஆஃபீஸர்ஸு ஒரு ஆல் இண்டியா லெவலில் ஜாயின் பண்ணியிருக்கிறவங்க, இவங்களுக்குள்ளாரே வந்து சவுத் இண்டியன் நார்த் இண்டியன்னு இந்த ஃபீலிங் இருக்குது. ஆகவே இது வந்து ரொம்ப இதாக பண்ணக்கூடாது, நம்ம போய் டைரக்டர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணோம் அப்படின்ட்டு ஒரு முடிவெடுத்தோம். அப்பொழுது தான் இன்னொரு ஃப்ரெண்டு சொன்னார், இங்கே பாருங்கள், இங்கே நார்த் இண்டியன்ஸ் நிறைய இருக்காங்க, நார்த் இண்டியன் டாமினேஷன் தான் ஜாஸ்தி, நீங்கள் டைரக்டர்கிட்ட போய் சொன்னால் கூட இது ஒன்றும் கண்டுக்க மாட்டார். ஆகவே நீங்கள் அனாவசியமாக சொல்லி நீங்கள் சவுத் இண்டியன்னு எக்ஸ்போஸ் பண்ணிக்காதீங்க, உங்கள் கேரியருக்கே ஆபத்தாயிடும். ஆகவே தயவுசெய்து நீங்கள் வந்து உங்களை ஃபெயிலாக்கி விட்ருவாங்க, உங்களை வேணும்னு இது பண்ணிவிடுவாங்க ஒரு நார்த் இந்தியன் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு. ஆகவே நீங்கள் அதை வெளிப்படுத்தாதீங்கன்ன பிறகு நாங்கள் உண்ணாவிரதம் இருந்தோம். நாங்கள் எல்லாம் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் எல்லாமே நாங்கள் அன்றைக்கு உண்ணாவிரதம் இருந்தோம். இது வந்து வெளியில் வரல. எனக்கு என்ன அப்பொழுது பட்டதுன்னா, இந்த ஆல் இண்டியா சர்வீஸ் ஆஃபீஸர்ஸு சின்ன இந்த வகையிலே இப்பொழுதே நம்ம சவுத் இண்டியன் நார்த் இண்டியன் பேசுகிறாங்களே அப்படின்ற ஒரு மன வருத்தம் இருந்தது. இந்த சம்பவம் நடந்ததுக்கு பிறகு இது பற்றி உங்களுடைய மேலதிகாரிகள்ட்ட கேட்டபோது
இது வழக்கமாக இங்க நடக்கிறது தான், இத பத்தி கேட்டா பயிற்சியை தொடரவே முடியாது அப்படின்னு சொன்னாங்களா? ஒரு புரோட்டோகால் இருக்குது. நீங்கள் டைரெக்டாக போய் டைரக்டரை பார்க்க முடியாது. அங்கே வந்து இன்சார்ஜ் கிட்ட சொல்லணும். இன்சார்ஜ் வந்து டெப்டி டைரக்டர் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லுவார். அவர் அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுப்பாரு. அப்போ தான் பார்க்க முடியும். நீங்கள் மாத்திரம் நினச்ச பிறகு டைரக்டரை போய் பார்க்கறதுக்கெல்லாம் அது அந்த இது கிடையாது. அதை போல் பார்க்கவும் முடியாது. அந்த ஒரு சிஸ்டம் இருக்குது. நீங்கள் அதை போலாம் பண்ணிங்கன்னா உங்களை டிஸ்மிஸ் பண்ணிவிடுவாங்க, டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுத்து. ஆகவே நாங்கள் எங்கள் ஆஃபீஸர், ஒரு நார்த் இந்தியன் ஆஃபீஸரை பண்ணி இதை போல் கேட்கும்போது தான் அவர் எங்களுக்கு அட்வைஸ் பண்ணது என்னென்னா, இது வந்து பழைய காலத்திலேருந்தே இருக்குப்பா, நார்த் இந்தியன் சவுத் இந்தியன்ன்றது வேறுபாடு இருக்கிறது. ஆகவே நீங்கள் போய் இப்பொழுது டைரக்டர்கிட்ட சொன்னீங்கன்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும். நீங்கள் சவுத் இந்தியன்னு நீங்களாவே இப்போ குடி கட்டுறீங்க இங்கே வந்து அப்படின்னுட்டு ஒரு ஆதிக்கம் நீங்கள் செலுத்த போகிறீங்க அப்படின்ற அவங்களுக்கு வந்துடும். ஆகவே உங்களை எதிர்ப்பார்கள், உங்களுக்கு வேண்டிய தொந்தரவெல்லாம் கொடுப்பார்கள், உங்களை கேரியரே உங்களுக்கு இதாகிடும். ஆகவே நீங்கள் இதை விட்டு விடுங்கள். நீங்கள் வேணும்னா உங்களுடைய எது வேணாலும் நீங்கள் செய்து கொள்ளுங்களோ ஒழிய நீங்கள் டைரக்டர் லெவலெல்லாம் போய் சொல்லக்கூடாது அப்படின்று எனக்கு அட்வைஸ் பண்ணார்கள். அது பிறகு நாங்கள் பண்ணவில்லை. உங்களுடைய பயிற்சி காலத்துல தென்னிந்தியர்களை எப்படிதான் நடத்தினாங்க? நாங்கள் நார்த் இந்தியா டூர் போனோம். சண்டிகர், அந்த பஞ்சாப் ஸ்டேட்டுக்கு எல்லாம் போகும்போது அவங்க எங்கே போனாலும் நாங்கள் 21 பேர் எங்கள் பேட்ச்மேட்டு. அந்த 21 பேரில் பேசும்போது அங்கே இருக்கிற சீனியர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஒரு சண்டிகர் பஞ்சாப் டிஜிபி, எனிபடி ஃப்ரம் சவுத் அப்படின்றாரு. நான் வந்து கை தூக்கலை. என்னுடைய டீம் லீடர், எங்களுடைய டீம் இன்சார்ஜ், எஸ் சார், தேர் இஸ் ஒன்லி ஒன் பர்சன் இஸ் ஃப்ரம் தமிழ்நாடு, பட் ஹீ ஆல்சோ நோஸ் ஹிந்தி, ஹீ டசன், ஐ இக்னோர் ஹிம் அப்படின்னாரு. ஒரு இங்கிலீஷில் ஒரு திமிரா, ஐ இக்னோர் தட் ஃபெல்லோ அப்படின்னாரு. அதாவது ஒரு நார்த் இந்தியன் சவுத் இந்தியன்னா அவ்வளவு கோபம் அந்த நார்த் இந்தியன். ஆனால் பிகினிங்கில் இருந்து நமக்கு நார்த் இந்தியன் சவுத் இந்தியன் என்ற வேறுபாடு இருந்து கொண்டு தான் இருக்கிறது. தென்னிந்தியர்கள் மீது வட இந்தியர்களுக்கு மிக ஆழமான வெறுப்பு தோன்ற காரணம் என்ன நினைக்கிறீங்க? சவுத் இந்தியனை வந்து திராவிடன்னு சொல்லுவாங்க, நார்த் இந்தியனை வந்து நீங்கள் ஆரியன்னு சொல்கிறீங்க. இந்த திராவிடியனுக்கும் ஆரியனுக்கும் என்றைக்கும் ஒத்து போகாது. இதுதான் பழங்காலத்துக்கு வரலாறு. இதுதான் வரலாறுன்னு சொல்லுவேன் நான். அந்த பழங்காலத்து வரலாறு என்னென்னா, திராவிடத்துக்கும் அந்த ஆரியங்களுக்கும் வருது. ஆரியன் என்றவங்க ஏஷியாவிலேருந்து, பாலசீனா ஆசியாவிலேருந்து, ஆப்கானிஸ்தான் மூலமாக வந்தவங்க. அவங்களும் ஒரு ஆதிக்கம் செலுத்த தான் வந்தவங்க. ஆனால் திராவிடம்ன்றது இந்த தமிழ் கல்ச்சராகப்பட்டது எப்பொழுது உருவானது, எப்பொழுது இது ஆரம்பித்ததுன்றது கிரீக்கு லாட்டினை விட இதுதான் ஆரம்பத்தில் இருந்த கல்ச்சர்னு நம்ம வரலாறு சொல்லுகிறது. ஆனால் உலகத்தில் எவனும் ஒத்துக்க மாட்டான். அது காரணம் என்னென்னா, தமிழ்நாடு தான் திராவிடம் தான் யாருமே ஒத்துக்க மாட்டானுங்க, உலகமே ஒத்துக்காது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா கிரீக்கு, லாட்டின், இட்டாலி அப்படின்னு தான் நீங்கள் கிளியோபாட்ரா தான் நினச்சிட்டு இருப்பீங்களா ஒழிய, ரொமானியனை பற்றி தான் நினச்சிட்டு ஒழிய, கிரீக்கினுடைய ஆதிக்கம் தான் நினச்சிட்டு இருக்கிறீங்களா ஒழிய, சவுதி அரேபியாவில் முஸ்லீம்ஸு, அதில் வந்து யூரோப்பில் கிறிஸ்டியன்ஸு, இப்படி தான் பார்ப்பீங்களா ஒழிய, இந்த திராவிடியன்ன்றது பிகினிங்கிலேருந்து அது ஒதுக்கப்பட்ட ஒரு நிலைப்பாடெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்குறோம். இப்பொழுது ஜாஸ்தி அந்த வேற்றுப்பாடு தெரிய வருகிறது. இவர்களை வைத்து தான் இந்த தமிழ்நாடு அரசாங்கம் ஆள முடியும். ஒரு ஐஏஎஸ் அதிகாரிகளை வைத்து தான் ஆட்சியரை இதெல்லாம் இருக்கு. இந்திய நிர்வாக பணிகள்ன்றது இதுதான். இந்த நிர்வாக பணிகளை உருவாக்கி தர இடமா அங்கே இருக்கும் பொழுது, அங்கே இப்படி ஒரு மனநிலையோட உருவாக்கப்பட்டவன் இந்த இடத்த தமிழ்நாடை நிர்வகிச்சானா, இன்னைக்கு திராவிட அரசுக்கு எப்பேற்பட்ட நெருக்கடி இருக்கும்னு உணர்ந்துக்க வேண்டியது தான். இந்த உணர்வெல்லாம் நமக்கு எல்லோருக்கும் வர வேண்டும். தாமோர பிரதான் சொல்வதெல்லாம் ஆர்எஸ்எஸ்ஸின் குணங்கள் தான். ஆர்எஸ்எஸ் என்னவா இருக்க வேண்டும் என்ற எண்ணம் தான். தாமோதர பிரதானை தாண்டி நாம் ஆர்எஸ்எஸ் காலூன்றுகிறது. அந்த காலூன்றிய அந்த ஆர்எஸ்எஸ்ஸை விரட்டி அடிக்க நாம் ஒன்றிணையணும். அந்த ஒன்றிணைய காலம்தான் 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கித்தான் இவர்கள் இவ்வளவு வேலையை செய்கிறார்கள். அதே வேலைகளுக்கு எதிராக நாம் நின்று திராவிட அரசை மீண்டும் அமைப்போம் என்பது சூழலிக்க வேண்டும் என கேட்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.